everyone. இந்த வீடியோல நம்ம next set of confusing words பத்தி பார்க்கலாம். First நம்ம பார்க்க போறது வந்து ashamed, ashamed of, embarrassed. ஓகே, இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ashamed அப்படிங்கறத எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா வெட்கப்படுவது, அவமானப்படுவது அப்படினெல்லாம் சொல்றோம் இல்லீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ashamed அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். If we are ashamed, we feel sorry about something we did wrong. அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படுறோம் இல்லைங்களா, அவமானப்படுறோம். அதை தான் நம்ம வந்து ashamed அப்படின்னு சொல்றோம். ஒரு வகையான ஒரு குற்ற உணர்ச்சியில கூட இருக்கலாம். Feeling shame or guilt. Okay, feeling shame or guilt. Ashamed is an adjective as well as simple past and past participle of verb ashame. ஸோ அஷேம் அப்படிங்கிறது வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷேம் அப்படிங்கிறத வந்து நம்ம அஜெக்டிவாக தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வேர்பாக வரும்போது நம்ம ஷேம் அப்படிங்கிறது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அஷேம்ட் அப்படிங்கிறத அதிகமாக நம்ம அஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதுக்கான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அவன் வெட்கப்பட்டான், அவன் வெட்கப்பட்டான். He was ashamed. அதாவது என்னென்னா வெட்கப்பட்டான் அப்படின்றது இந்த இடத்துல வந்து அவனோட ஸ்டேட் பற்றி சொல்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அவன் எந்த சுச்சுவேஷனில் இருந்தால், எந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் அவமானப்பட்ட நிலையில் அவன் இருந்தான் அப்படிங்கிறது தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, he ashamed அப்படின்னு சொல்ல மாட்டோம், he was ashamed. அதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தான், அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. உனக்கு வெக்கமா இல்லை, இது நம்ம யாராவது கேட்போம்ல, உனக்கே இது வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அது aren't you ashamed, aren't you ashamed. நீ வெட்கப்படணும், நீ வெட்கப்படணும். யூ ஹாவ் டு பி அஷேம்ட், யூ ஹாவ் டு பி அஷேம்ட். யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்படி ஒரு காரியம் செஞ்சதுக்கு நீ வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூ ஹாவ் டு பி அஷேம்ட். இப்படி ஒரு வேடிக்கையான கேள்வி கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஐ எம் அஷேம்ட் டு ஆஸ்க் யூ சச் அ சில்லி கொஸ்டின். ஐ எம் அஷேம்ட் டு ஆஸ்க் யூ சச் அ சில்லி கொஸ்டின். எனக்கு வெட்கமாக இல்லை, எனக்கு வெட்கமாக இல்லை. ஐ எம் நாட் அஷேம்ட், ஐ எம் நாட் அஷேம்ட். ஸோ இப்படி பிஹேவ் பண்ணுறே உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லை, ஐ எம் நாட் அஷேம்ட் அந்த மாதிரி சொல்கிறது. அவர்கள் வெட்கப்பட வேண்டும், அவர்கள் வெட்கப்பட வேண்டும். தே ஷுட் பி அஷேம்ட், தே ஷுட் பி அஷேம்ட். அவர்கள் வெட்கப்படுகிறது போல் தெரிகிறது. அதாவது நம்ம சொல்வோம் இல்லைங்களா, பார்த்தா அவங்க வந்து வெட்கப்படுற மாதிரி தெரியுது, அந்த மாதிரி அவமானப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம இன்னுமே அவங்கள வந்து ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம், ஹர்ட் பண்ண வேண்டாம், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. தே லுக் அஷேம்ட், தே லுக் அஷேம்ட். நான் பணக்காரனாக இல்லை என்று எனக்கு வெட்கமாக இல்லை. இப்போ யாராவது வந்துட்டு நம்மளை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் என்ன இருக்குது, என்கிட்ட வசதி இல்லை அவ்வளோதான், அதுக்காக நான் ஏன் அவமானப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேஸ் பண்ணி நான் இதை கொடுத்துருக்கேன். ஐ எம் நாட் அஷேம்ட் தட் ஐ எம் நாட் ரிச், ஐ எம் நாட் அஷேம்ட் தட் ஐ எம் நாட் ரிச். நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை, நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. யூ ஹாவ் நோ நீட் டு பி அஷேம்ட், யூ ஹாவ் நோ நீட் டு பி அஷேம்ட். இல்லைன்னா சிம்பிளாக யூ நீட் நாட் பி அஷேம்ட் அப்படியும் சொல்லலாம். அடுத்தது அஷேம்ட் ஆஃப். ஸோ ஒரு இடத்துல வந்து நானே வெட்கப்படுறேன், அந்த சிச்சுவேஷனில் இருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அஷேம்டுன்னு சொல்லுவோம். இதே வந்து அஷேம்ட் ஆஃப்ன்றதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தராலேயோ இல்லை ஒரு செயலாலேயோ நான் வந்து அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது அஷேம்டு கூட ஒரு ஆஃப் அப்படின்றத சேர்த்திக்குவோம். அதுவும் வந்து வெட்கப்படுவது, அவமானப்படுவது தான். We can say that someone is ashamed of something or someone or ashamed of themselves. ஸோ அவங்க பண்ண காரியத்தினால அவங்களே வந்துட்டு அவமானப்படுத்துகிறாங்க, என்ன நினச்சா எனக்கே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம ashamed of அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இல்லை அப்படின்னா வந்துட்டு அப்படி நடந்தது நினச்சி எனக்கு அவமானமாக இருக்குது, அவனை நினச்சா எனக்கு அவமானமாக இருக்குது, அவளை நினச்சா எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து நம்ம ashamed of அப்படின்றத யூஸ் பண்ணணும். அவனை நினைத்து அவள் வெட்கப்பட்டாள், அதாவது அவனால் அவள் தலை குனிந்தாள் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். She was ashamed of him, she was ashamed of him. நான் எதை பற்றியும் வெட்கப்படவில்லை. I am not ashamed of anything, I am not ashamed of anything. உன்னை நினைத்து நீ வெட்கப்படாதே, உன்னை நினைத்து நீ வெட்கப்படாதே. Don't be ashamed of yourself.
இப்போ யாராவது ஒருத்தவங்க மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை ரொம்பவுமே வந்து அவமானப்படுத்துன மாதிரி இருக்கா, இதில் என்ன இருக்குது, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நீ இதுவே நினச்சிட்டு இருக்காத அப்படின்னலாம் நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை கொடுத்துருக்கேன். டோன்ட் பி அஷேம்ட் ஆஃப் யோர் செல்ஃப். நீ பண்ணதை நினச்சி நீ அவமானப்பட தேவையே இல்லை, இது ஒரு சில்லி மிஸ்டேக் தான், அந்த மாதிரி சொல்கிறது. உன்னால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டது இல்லை. உன்னால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டது இல்லை. we were never ashamed of you. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதாவது அவங்க பண்ண மிஸ்டேக்காக என்னால் தான் எல்லாமே, நீங்கள் வந்து இப்படி ஃபீஸ் பண்ணீங்க, இல்லை இல்லை உன்னால் எதுவுமே கிடையாது, நாங்கள் ஒருபோதும் உன்னால் நாங்கள் அவமானப்பட்டதே கிடையாது, நீ அப்படி எது நினச்சிக்காத, அந்த மாதிரி வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. we were never ashamed of you. we were never ashamed of you. சிவா எதை நினைத்தும் வெட்கப்பட தேவையில்லை. சிவா எதை நினைத்தும் வெட்கப்பட தேவையில்லை. சிவா has nothing to be ashamed of. சிவா has nothing to be ashamed of. என்னை பற்றி எனக்கே அவமானமாக உள்ளது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா என்ன நினச்சா எனக்கே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஐ எம் ashamed of myself. ஐ எம் ashamed of myself. அவன் உடலை நினைத்து அவன் வெட்கப்படுகிறான். சில பேர் வந்து அவங்களோட பாடி, அவங்க அப்பியரன்ஸ் நினச்சி அவங்களே வந்து வெட்கப்படுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பேஸ் பண்ணி சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஹீ இஸ் அஷேம்ட் ஆஃப் ஹிஸ் பாடி. ஸோ த ஷார்ட்டாக ஹீ இஸ்ங்கிறது ஷார்ட்டாக ஹீஸ். ஹீ இஸ் அஷேம்ட் ஆஃப் ஹிஸ் பாடி. நாம் நம் உடலை நினைத்து வெட்கப்படக்கூடாது. we shouldn't be ashamed of our body. we shouldn't be ashamed of our body. அவன் தன் நடத்தையை நினைத்து வெட்கப்பட்டான். அவன் தன் நடத்தையை நினைத்து வெட்கப்பட்டான். இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து எமோஷனலாகி ரொம்ப கோவப்பட்டு யாரையாவது பார்த்து கத்திடுறாங்க, அப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சோ இப்படி போய் நான் சத்தம் போட்டுட்டேனே, இப்படி பிஹேவ் பண்ணிட்டேனே, அந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதான் அது. He was ashamed of his conduct. He was ashamed of his conduct. மேபி வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், இப்போ திருந்திருக்கலாம். அப்போ அவங்க ஒரு காலத்தில் பண்ணதை நினச்சி எனக்கு இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தேனேன்னு நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நான் யார் என்பதில் எனக்கு அவமானம் இல்லை. நான் யார் என்பதில் எனக்கு அவமானம் இல்லை. I am not ashamed of who I am. ஸோ இப்போ வந்து மேபி யாராவது ஒருத்தவங்க வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நீ இப்படி நீ அப்படி அந்த மாதிரினா அதை நினச்சி நான் இப்படி தான், அதை நினச்சி எனக்கு எந்த அவமானமும் இல்லை, அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறது. ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் ஹூ ஐ ஆம். ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் ஹூ ஐ ஆம். அடுத்தது எம்பாரஸ்ட். எம்பாரஸ்ட் இது வந்து சங்கடப்படுவது, அவமானப்படுவது. இது வந்து பார்த்தோன்னா நம்ம தர்ம சங்கடமான சூழ்நிலைன்னெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் பண்ணலாம். எம்பாரஸ்ட். இஃப் வி ஆர் எம்பாரஸ்ட் வி ஆர் worried that people will laugh at us. ஸோ நம்ம வந்து எம்பாரஸ்டாக இருக்கோம் அப்படின்னா அது அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம வந்து வரி பண்ணுறோம், இந்த மாதிரி மக்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி நினைக்கலாம். ஆர் திங்க் வி ஆர் ஃபுலிஷ், இல்லைன்னா என்ன இப்படி முட்டாள்தனமாக இவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நம்மளை பார்த்து நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஓகே, we can say that someone is embarrassed by something or embarrassed about something. ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ இல்லை யாராவதுனாலேயோ எம்பாரஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கடினமான கேள்வியால் அவன் என்னை சங்கடப்பட வைத்தான். இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டரே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்க வர்றாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் கேட்டுறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் அந்த மாதிரி தவிக்கிறாங்க இல்லைங்களா, அது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தள்ளுறது. He embarrassed me with a difficult question. He embarrassed me with a difficult question. எப்போதும் அவன் சங்கடப்படும் போது முணுமுணுப்பான். எப்பெல்லாம் வந்துட்டு அவன் சங்கடப்படுறானோ அவன் வந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துருக்கேன். He always mumbles when he is embarrassed. He always mumbles when he is embarrassed. அவன் கெட்ட பழக்கம் அவளை சங்கடப்பட வைத்தது. அவன் கெட்ட பழக்கம் அவளை சங்கடப்பட வைத்தது.
இப்போ யாராவது ஒருத்தவங்க கூட நம்ம எங்கேயாவது வெளில போயிருக்கோம், நம்ம கூட வரவங்க ஏதாவது ஒரு ஹேபிட் அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம வந்து கூட்டத்துக்கு மத்தியில் நம்மளுக்கு வந்து தர்ம சங்கடம் ஆயிடுது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். His bad manners embarrassed her. His bad manners embarrassed her. அவர்கள் பாராட்டால் நான் சங்கடப்பட்டேன். அவர்கள் பாராட்டால் நான் சங்கடப்பட்டேன். அதாவது இப்போ யாராவது உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஓவராக பாராட்டுறப்போ நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமாக ஆயிடுது, இல்லை சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை கொடுத்துருக்கேன். I was embarrassed by their compliment. I was embarrassed by their compliment. என்னை நினைத்து எனக்கே சங்கடமாக உள்ளது. என்னை நினைத்து எனக்கே சங்கடமாக உள்ளது. I am embarrassed of myself. I am embarrassed of myself. அதாவது வந்து நான் போய் இப்படி பண்ணிட்டேன், என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது. அவனை பார்க்க கொஞ்சம் சங்கடப்படுவது போல் தெரிந்தது. He looked a bit embarrassed. He looked a bit embarrassed. பெருத்த அவமானம், அதாவது வந்துட்டு நான் போய் இப்படி நடந்துக்கிட்டேன் ஷோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது ஹவு எம்பாரசிங், ஹவு எம்பாரசிங். அதாவது நம்ம வந்து என்ன இப்படி போய் பண்ணிட்டச்ச அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஒரு நொடி அவர் சங்கடப்படுவது போல் தெரிந்தது, ஆனால் சீக்கிரம் அவர் பாய்ஷை திரும்ப பெற்றார். அதாவது பாய்ஷ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஒருத்தங்க சில பேரெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும், அந்த பேலன்ஸ், அதாவது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு அதை அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தான் வந்துட்டு நம்ம பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு டக்குன்னு அவங்க வந்து ஒரு தடுமாறுறாங்க, ஆனால் உடனே வந்துட்டு அது ரெக்கவர் ஆகி அந்த பேலன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க, திருப்பி கூலாகி அதை அப்படியே ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தத்தில் நான் இதை கொடுத்துருக்கேன். She seemed embarrassed for a moment. அதாவது ஒரு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து அவங்க சங்கடப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் குவிக்லி ரெக்கவர்ட் ஹர் பாய்ஸ். அதாவது சீக்கிரமாகவே அவங்க அந்த பொசிஷன், அந்த பேலன்ஸ், இந்த கூல் பொசிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். She seemed embarrassed for a moment but quickly recovered her poise. என்னை சங்கடப்படுத்தாதே. Don't embarrass me. Don't embarrass me. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது arrive, reach, get to. ஸோ இது மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகே, வேறு சென்டென்ஸில் இது எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு இன்னும் நிறைய மீனிங்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து ஒரு இடத்த போய் சேர்றது அல்லது வந்து சேர்றது. We use arrive, reach and get to say that someone comes to a place at the end of a journey. ஒரு ஜேர்னி முடிச்சுட்டு ஒரு இடத்த வந்து அடையிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து போய் அடையிறாங்க இல்லைன்னா வந்து அடையிறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு நம்ம arrive, reach, get to அப்படின்றத சொல்லலாம். இந்த சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். arrive வந்து சேர்வது அல்லது போய் சேர்வது. We usually say that someone arrives at a place. ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லும்போது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது arrives at a place அப்படின்ற அந்த at அப்படின்றத யூஸ் பண்ணணும். However, we say that someone arrives in a country or city. இதே வந்துட்டு ஒரு சிட்டியோ ஒரு கண்ட்ரியோ மென்ஷன் பண்ணி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா at யூஸ் பண்ணாமல், இப்போ வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு இடம்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு இடத்த சொல்லும்போது arrives at அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு ஒரு கண்ட்ரி, ஒரு நாட்டுக்கே போகிறது இல்லை வந்து ஒரு ஊருக்கே போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து arrives in அப்படின்னு சொல்லணும், at யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, we never say someone arrives to a place. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா to அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Don't use arrive at or arrive in front of home, here or there. இதையும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். arrive at arrive in, அதாவது arrive at or arrive in அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு முன்னாடி அப்படின்னா home, here, there, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இரண்டாவதாக வந்து சேர்ந்த நபர் அவர். இரண்டாவதாக வந்து சேர்ந்த நபர் அவர். He was the second to arrive. He was the second to arrive. சாதாரணமாக, ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன பிளேஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணல, அதனால் அட்டோ இன்னும் யூஸ் பண்ணல. He was the second to arrive. ஸோ மேபி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த பற்றி பேசிட்டோம், யார் ஃபஸ்ட்டு வந்தா யார் செகண்ட் வந்தா அப்படின்னா இவர் தான் வந்து ரெண்டாவதாக வந்தார் அப்படின்ற மாதிரி பேசுகிறது. He was the second to arrive.
சாதாரணமாக அவர்கள் 10 மணி வரை வரமாட்டார்கள். அதாவது யூஸ்வலாகவே வந்து 10 மணி ஆனால் தான் இவங்க வருவாங்க, அது வரைக்கும் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. They don't normally arrive until 10. They don't normally arrive until 10. இங்கேயும் வந்து பிளேஸ் என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணல. வீடா, ஆஃபீஸா, நைட் 10 மணியா, காலையில் 10 மணின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால அட்டோ இன்னும் யூஸ் பண்ணல. ஷிப்மெண்ட்டுங்கிறது நம்ம அனுப்பக்கூடிய எந்த ஒரு பார்சலோ போஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம். ஷிப்மெண்ட் சரியான நேரத்திற்கு வந்து சேரும். ஷிப்மெண்ட் சரியான நேரத்திற்கு வந்து சேரும். ஷிப்மெண்ட் வில் அரைவ் ஆன் டைம். ஷிப்மெண்ட் வில் அரைவ் ஆன் டைம். எத்தனை மணிக்கு நாம் பூனே போய் சேருவோம்? ஸோ இந்த இடத்துல ஒரு சிட்டி பற்றி பேசுகிறோம். வாட் டைம் வில் வி அரைவ் இன் பூனே? ஓகே, அரைவ் இன் பூனேன்னு தான் சொல்லணும். நம்ம போயிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் அரைவ் இன் பூனேன்னு தான் சொல்லணும். வாட் டைம் வில் வி அரைவ் இன் பூனே? இல்லை சிம்பிளாக வாட் டைம் வில் வி ரீச் பூனேன்னு கூட சொல்லிக்கலாம். அவன் நேரத்திற்குள் வந்து சேர்ந்தானா? டிட் ஹி அரைவ் இன் டைம்? இந்த இடத்துல வந்து இது பிளேஸ் கிடையாது, இன் டைம். இந்த அரைவ் வந்து இன் கூட சேராது. ஓகே, இந்த இன் வந்து டைம் கூட சேருது. ஓகே, இது நம்ம பேச பேச நம்மளுக்கே தெரியும். டிட் ஹி அரைவ் இன் டைம்? இன் டைம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து எந்த டைம் கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே அவன் வந்து சேர்ந்துட்டானா அப்படின்னு கேட்குறோம். ஆன் டைம் அப்படின்னா ஷார்ப்பாக இப்போ 9 மணினா ஷார்ப்பாக 9 மணிக்கு போய் சேர்றது வந்து ஆன் டைம். 9 மணிக்கு முன்னாடியே போயிடுறோம் அப்படின்னா அது வந்து இன் டைம். ஓகே, விருந்தினர்கள் வருவதற்குள் அறையை சுத்தம் செய். டைடி த ரூம் அப். ஸோ டைடி த ரூம் அப் அப்படின்னா ரூமை சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறது. இல்லை சிம்பிளாக வந்து க்ளீன் த ரூம்னு சொன்னோம்னா கூட ஓகே தான். டைடி த ரூம் அப் பிஃபோர் த கெஸ்ட்ஸ் அரைவ். டைடி த ரூம் அப் பிஃபோர் த கெஸ்ட்ஸ் அரைவ். கெஸ்ட் வர்றதுக்குள்ளார ரூமை சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறோம். இயக்குனர் வந்து விட்டார். த டைரக்டர் ஹேஸ் அரைவ்ட். ஹேஸ் தான் வந்து ஷார்ட்டாக இஸ் போட்டு பேசுகிறோம். த டைரக்டர் ஹேஸ் அரைவ்ட். ஸோ டைரக்டர்ஸ் அரைவ்ட். ஹேஸ் தான் இது, இஸ் கிடையாது, ஹேஸ். ஸோ எப்போவுமே அந்த சென்டென்ஸ் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸுக்கு வந்துட்டு அது ஜஸ்ட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸா இல்லை வந்து இஸ் அப்படின்றத மீன் பண்ணுதா, ஹேஸ் அப்படின்றத மீன் பண்ணுதான்னு கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து ஹேஸ். த டைரக்டர் ஹேஸ் அரைவ்டை வந்து சிம்பிளாக த டைரக்டர்ஸ் அரைவ்ட். நான் மதியம் 2:30 மணிக்கு வந்தேன். நான் மதியம் 2:30 மணிக்கு வந்தேன். ஐ அரைவ்ட் அட் 2:30 PM. ஸோ இந்த இடத்துலையும் வந்து அட் அப்படிங்கிறது இது கூட சேராது, இது கூட சேர்ந்தது. ஓகே, ஸோ பிளேஸ் வரும்போது தான் அந்த அட்டோ இன்னும் வரும். இந்த இடத்துலலாம் அட்டோ இன்னும் தேவை கிடையாது, இது வந்து டைமுக்கானது. ஓகே, அட் கூட வந்து நான் சொல்கிறது அரைவ் கூட தேவை கிடையாதுன்னு சொல்கிறேன். பிளேஸ் இருந்ததுன்னா தான் நம்ம இன்னும் அட்டோ மென்ஷன் பண்ணணும். அவன் வரவில்லை, அவன் வரவே இல்லை. He never arrived. He never arrived. அவன் காரில் வந்தான். He arrived by car. He arrived by car. அவள் நடந்து வந்தாள். She arrived on foot. She arrived on foot. ஸோ நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா பை வாக் அப்படின்றது யூஸ் பண்ணுறது இருக்குது. நானுமே சில வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ ஃபார்முலா சொல்லும்போது ஆன் ஃபுட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நடந்து வந்தேன், நடந்து போனேன் அப்படின்னெல்லாம் சொல்லும்போது ஆன் ஃபுட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பை கார், பை பைக் அந்த மாதிரி சொல்லணும். நாங்கள் வீட்டுக்கு லேட்டாக போனோம். We arrived home late. We arrived home late. ஸோ போனோம், வந்தோம், எது வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஹோம், ஹியர், தேருக்கு வந்து அட்டோ இன்னும் வரக்கூடாது இல்லைங்களா, அதனால நம்ம இங்கே வந்து இன்னும் அட்டோ போடலை. அவர்கள் பத்திரமாக வந்து விட்டார்கள். They have arrived safely. ஸோ இந்த இடத்துல வந்து have. They have arrived safely. இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்கங்க அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, they have arrived safely. அவன் எப்போது வருகிறான்? When is he arriving? When is he arriving? திரையரங்கம் வந்து சேர்ந்த கடைசி ஆள் அவன்தான். இப்போ நம்ம வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே தியேட்டருக்கு போயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிறதுலே கடைசியாக யார் வந்தது? அவன் தான் இருக்கிறதுலே கடைசியாக வந்தான் நேற்று, அந்த மாதிரி சொல்கிறது. He was the last to arrive at the theatre. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எந்த ஒரு சிட்டியோ இல்லை கண்ட்ரி பற்றியோ நம்ம பேசல, ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பாட் பற்றி பேசிகிட்ருக்கோம். அதனால வந்து அரைவ் அட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே,
He was the last to arrive at the theatre. கப்பல் இன்று மாலை சென்னை வந்து சேருகிறது. கப்பல் இன்று மாலை சென்னை வந்து சேருகிறது. அதாவது சென்னை துறைமுகத்துக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்கிறோம். டாக்யார்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறோம். The ship is arriving in Chennai. ஸோ இது வந்து ஒரு ஊர், அதனால இன் சென்னைன்னு சொல்கிறோம். The ship is arriving in Chennai this evening. The ship is arriving in Chennai this evening. அவள் இங்கிலாந்து வந்தபோது ஆங்கிலம் பேசவில்லை. அதாவது அவளுக்கு பேச தெரியாது அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறோம். She didn't speak. ஸோ இதை வந்து didn't சொன்னீங்கனாலும் ஓகே தான், didn't சொன்னீங்கனாலும் ஓகே தான். She didn't speak English when she arrived in England. When she arrived in England. ஸோ அவள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இங்கிலாந்துக்கு வந்தபோது அவளுக்கு சுத்தமாலுமே வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது, அந்த மாதிரி சொல்கிறோம். She didn't speak English when she arrived in England. ஸோ இது வந்து ஒரு நாடு, அதனால arrived in England. 10 நிமிடத்தில் பஸ் ஸ்டாப்பிற்கு பஸ் வந்து சேரும். The bus will arrive at the bus stop. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பாட் பற்றி பேசுகிறோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், அதனால arrive at யூஸ் பண்ணுறோம். The bus will arrive at the bus stop in 10 minutes. அடுத்தது நம்ம ரீச் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து arrive, reach, get to எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரீச் அப்படிங்கிறதும் அதே தான், வந்து சேருவது, போய் சேருவது. ரீச் ஆல்வேஸ் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ நவுன். ரீச் ஆல்வேஸ் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ நவுன். நெவர் சே ஐ ரீச் டு தேயர் ஹவுஸ் ஆர் ஐ ரீச் அட் தேயர் ஹவுஸ். அதாவது டுவோ அட்டோ யூஸ் பண்ணி பேசக்கூடாது. ஓகே, ஐ ரீச் தேயர் ஹவுஸ் அவ்வளோதான். டுவோ அட்டோ இன்னோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஐ ரீச் தேயர் ஹவுஸ். நான் 6 மணிக்கு ஏர்போர்ட் போய் சேர்ந்தேன். நான் 6 மணிக்கு ஏர்போர்ட் போய் சேர்ந்தேன். I reached the airport at 6. I reached the airport at 6. So I reached to the airport னோ at the airport னோ சொல்லக்கூடாது. I reached the airport. எத்தனை மணிக்கு? at 6. நாங்கள் சரியான நேரத்திற்கு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தோம். We reached the hospital on time. We reached the hospital on time. நாங்கள் நள்ளிரவுக்கு மேல் டெல்லி போய் சேர்ந்தோம். We reached Delhi after midnight. We reached Delhi after midnight. 9 மணி ஆவதற்கு கொஞ்சம் முன் அவன் வீடு போய் சேர்ந்தான். அதாவது 9 மணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் வீடு போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை வீடு வந்து சேர்ந்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். He reached home shortly before 9 o'clock. He reached home shortly before 9 o'clock. இருட்டுவதற்கு முன் நாம் பெங்களூரு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இது வந்து பி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்திருக்கணும். ஓகே, இங்கே கேப்ஸில் தான் இருக்குது. இது வந்து பி வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஸ்பெல்லிங் கரெக்டு தான். இந்த பி வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கக்கூடாது, கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இருட்டுவதற்கு முன் நாம் பெங்களூரு போய் சேர்ந்து விடுவோம் என்று நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வில் ரீச் பெங்களூரு பிஃபோர் டார்க். ஐ திங்க் வில் ரீச் பெங்களூரு பிஃபோர் டார்க். ஸோ இருட்டுக்கு முன்னாடி நம்ம போய் சேர்ந்துருவோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரீச்சுக்கு வந்து இன்னுமே சில சென்டென்சஸ் இருக்குது, அதுக்காக ஒரு 4-5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நாங்கள் ஏற்கனவே ஒரு உடன்பாட்டை எட்டிவிட்டோம். அதாவது வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட், ஓகே இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் வந்து அக்ரி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரீச் அண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, we have already reached an agreement. We have already reached an agreement. ஸோ ஒரு உடன்பாட்டை எட்டிவிட்டோம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ராம் மற்றும் சீதா உடன்பாட்டை எட்டவில்லை. ராம் அண்ட் சீதா failed to reach an agreement. ஸோ ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு, எதுவுமே ஒத்து வரல, கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் அவங்க அக்ரி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ராம் அண்ட் சீதா failed to reach an agreement. ஸோ இந்த இடத்துல ரீச் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரீச் அந்த மாதிரி தான் சொல்கிறோம். பட் இருந்தாலும் இது வந்து போய் சேர்வதில்லை, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நம்ம எல்லோரும் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஒன்று சேர்றது. ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில். அந்த செய்தி ஒரு வழியாக நேற்று இரவு என்னை வந்து சேர்ந்தது. The news finally reached me last night. The news finally reached me last night. மேல் ஷெல்ஃபில் உள்ளது உனக்கு எட்டுமா? Can you reach what's on the top shelf?
கேன் யூ ரீச் வாட்ஸ் ஆன் த டாப் ஷெல்ஃப். ஸோ மேலே ஷெல்ஃபில் இருக்கிறது உனக்கு எட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறது. எங்களால் சீதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. We haven't been able to reach சீதா. We haven't been able to reach சீதா. அவன் அவள் கையை எட்டி பிடித்தான். அதாவது இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் எப்படின்னா, யாராவது இப்போ எங்கேயாவது வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எட்டி பிடிச்சி காப்பாற்றுறதோ, எட்டி பிடிச்சி அவங்க கையை பிடிச்சிட்டாங்க, எட்டி பிடிச்சா எப்படியோ அவங்க காலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது வந்து தவறி கீழே விழுகிறாங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க எட்டி அவங்க கையவோ காலவோ பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ரீச் ஃபார் அப்படின்றத போட்டு பேசணும். He reached for her hand. He reached for her hand. உங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? உங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? How can you be reached? How can you be reached? ஸோ நாங்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னா how can we contact youன்னு சொல்லலாம், இல்லைன்னா how can you be reached. அடுத்தது வந்து get to. வந்து சேர்வது, போய் சேர்வது அப்படிங்கிறது தான். எப்படியோ நாங்கள் நேரத்திற்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்தோம். எப்படியோ நாங்கள் நேரத்திற்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்தோம். அதாவது வந்துட்டு இப்போது ட்ரெயின் வந்து 10 மணிக்கு கிளம்புது அப்படின்னா 10 மணிக்கு முன்னாடியே நாங்கள் வந்து போய் சேர்ந்துட்டோம் அப்படின்ற அர்த்தத்தில் நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் இன் டைம்னு கொடுத்துருக்கேன். அதாவது 10 மணிக்கு ட்ரெயின்னா 10 மணிக்கு முன்னாடியே, எக்ஸாக்டாக 10 மணி அப்படின்னா ஆன் டைம்னு இதை மாற்றிக்கணும். We managed to get to the railway station in time. We managed, எப்படியோ எல்லாம் முடிச்சுட்டு போய் சேர்றதுக்கு நாங்கள் எப்படியோ சேர்ந்துட்டோம், அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், போய் சேர்ந்துட்டோம் கரெக்டாக, அந்த மாதிரி சொல்கிறது. We managed to get to the railway station in time. விரைவாக ஷிம்லா போய் சேர வழி என்ன? விரைவாக ஷிம்லா போய் சேர வழி என்ன? What's the quickest way to get to Shimla? What's the quickest way to get to Shimla? எத்தனை மணிக்கு இந்த ரயில் கொச்சின் போய் சேரும்? எத்தனை மணிக்கு இந்த ரயில் கொச்சின் போய் சேரும்? What time does this train get to Cochin? ஸோ இந்த இடத்துல வந்து டஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிற காரணம் என்னென்னா, யூஸ்வலாகவே வந்துட்டு அந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் எல்லாம் யூஸ்வலாகவே ரெகுலராக ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து டஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எப்போவுமே இந்த ட்ரெயின் வந்து எப்போ வந்து எத்தனை மணிக்கு கொச்சின் போய் சேரும் அப்படின்றத நம்ம கேட்குறோம். What time does this train get to Cochin? ஏர்போர்ட் போய் சேர போதுமான நேரம் இருந்தது. There was ample time. Ample time அப்படின்னா போதுமான நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சில பேர் வந்து ample amount of timeன்னு கூட சொல்லுவாங்க, அப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். There was ample time to get to the airport. There was ample time to get to the airport. பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு நான் எப்படி போகணும்? How can I get to the principal's office? How can I get to the principal's office? இந்த ஹோட்டலுக்கு நான் எப்படி போகணும்? How do I get to this hotel? How do I get to this hotel? நீ வேலைக்கு எப்படி போகிறாய்? அதாவது தினமும் நீ எப்படி வந்து வேலைக்கு போகிற? காரில் போகிறியா, பஸ்ஸில் போகிறியா, இல்லை வண்டியில் போகிறியா, இல்லை டூ வீலரில் எதுலையாவது போகிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி கேட்குறோம். How do you get to work? How do you get to work? கொல்கத்தா போவதற்கு எவ்வளவு செலவு ஆகும்? How much does it cost to get to Kolkata? How much does it cost to get to Kolkata? இப்போ get toக்கு வந்து இன்னும் சில மீனிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். வளவளன்னு பேசுவதை நிறுத்திவிட்டு விஷயத்திற்கு வா. வளவளன்னு பேசுவதை நிறுத்திவிட்டு விஷயத்திற்கு வா. Stop waffling. So stop waffling. Okay, stop waffling and get to the point. அதாவது வந்துட்டு சும்மா வளவளன்னு இழுத்து பேசிகிட்டு இருக்காத, விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறது. Stop waffling and get to the point. என்னால் நேற்று இரவு தூங்க முடியவில்லை. I couldn't get to sleep last night. I couldn't get to sleep last night. வெட்டியாக பொழுதை கழிக்காமல் வேலையை பார்க்க துவங்கு. Stop futzing. Okay, futzing அப்படின்னா வந்துட்டு வெட்டியாக வந்துட்டு பொழுத ஏதாவது ஒன்று தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி பொழுதை கழிக்கிறத வந்துட்டு நம்ம futzing அப்படின்னு சொல்கிறோம். Stop futzing around and get to work. Stop futzing around and get to work. தூங்க முயற்சி செய். தூங்க முயற்சி செய். Try to get to sleep. Try to get to sleep.
நீ கொஞ்சம் விஷயத்திற்கு வருவாயா. இது வந்து தேவையெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க, நீ கொஞ்சம் விஷயத்துக்கு வரையா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்துருக்கேன். would you get to the point, would you get to the point. ஸோ நம்ம இப்போ வந்து சில வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், சில கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். இதனால ஞாபகம் வச்சிட்டோம்னாலே போதும், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அரைவ் அப்படின்னு வரும்போது எந்த பிளேஸுமே இல்லை அப்படின்னா அந்த அரைவ்ன்ற வேர்ட் மட்டுமே போட்டு பேசுவோம். இதே வந்துட்டு ஹியர், தேர், ஹோம் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு இன்னும் அட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. இதே வந்து கண்ட்ரிஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அரைவ் பக்கத்தில் வந்து கண்ட்ரி ஆர் சிட்டி வரும்போது அரைவ் இன் அப்படின்றத யூஸ் பண்ணோம். இல்லை வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற லொக்கேஷனோ இல்லை ஸ்பாட் பற்றியோ பேசுகிறோம் அப்படின்னா அரைவ் அட் அப்படின்றத போட்டு பேசணும். ஓகே, அதே மாதிரி வந்து ரீச் அப்படின்றது வரும்போது ரீச் கூட வந்து டூவோ அட்டோ போட மாட்டோம். ஓகே, ரீச் த ஹாஸ்பிட்டல், ரீச் ஹோம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.